ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்லேருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாள். ஓகேங்களா? ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் 9 டாபிக்ஸை வந்து கவர் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா? இதை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம திங்கக்கிழமை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ என்னென்ன டாபிக் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு உண்டான குவிஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கான குவிஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் ஃபுல்லுமே நம்ம உங்களுடைய ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை வந்து என்ன சொல்கிறது, கற்றுக்கிட்ட வித்தையை இறக்குற நாள் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock இந்த தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் என்னென்ன டாபிக், தனி வட்டி, கூட்டு வட்டி, சதவீதம், LCM/SCF, காலமண்டு வேலை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணியல், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 9 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு உண்டான டெஸ்ட் வந்து இன்றைக்கி தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மெனக்கெட்டு வந்து கொஷின்ஸை வந்து பிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? நிறையா கொஷின்ஸ் பார்த்து உங்களுக்காக வந்து பெஸ்ட்டான கொஷின்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த இந்த சொல்கிறது இந்த 9 கீ டாபிக்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே மேஜர் டாபிக்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ், சின்ன சின்ன டாபிக்ஸு நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் அதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேஜர் டாபிக்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் இந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள், இதுக்காக நம்ம கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் இன்றைக்கி வைக்க போகிற டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஷின்ஸ் தரமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 9 டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஈவன் குரூப் 1க்கு இது ஒரு ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? இதுதான் ஒரு பேசிக். ஓகேங்களா? இது வந்து ஒரு அடிப்படையான டாபிக். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா குரூப் 4 மட்டும் கிடையாது, ஈவன் குரூப் 1 ப்ரிலிம்ஸை கூட வந்து நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ குரூப் 1 மெயின்ஸில் வந்து மேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் ப்ரிலிம்ஸில் இன்னும் மேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாம் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி மற்ற க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் 1 எக்ஸாமையும் கூட வந்து ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய டெஸ்ட். என்ன சொல்கிறது, இப்போ எந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த ரேஞ்சில் இருந்தோம், நமக்கு என்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீக்லி நம்ம ஒவ்வொரு டாபிக் உண்டான டெஸ்ட்டு கொடுத்து அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்து குவிசஸ் கொடுத்து ஸோ என்ன சொல்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேலே ஏறிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை திருப்பி பார்க்குற ஒரு டெஸ்ட்டு தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம், இப்போ நம்ம வந்து ஈவன் நம்ம குவிஸு கொடுத்த கொஷின் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் கொஷின். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம 9 கொஷின் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 9 டாப்பிக்குனான கொஷின் ஈவன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மண்டே வச்ச கொஷினோட மாடல் வேறு மாதிரி இருக்கும், டியூஸ்டே கொடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா மாடலுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த விஷயங்கள் கொடுத்துருந்தோம். ஈவன் நம்ம வந்து வீக்லி டாபிக் டெஸ்ட் நம்ம கொடுத்துருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா மாடல்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த மாடலை கொடுத்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அந்த ப்ரிப்பரேஷனை இங்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டுன்றது நம்மளுடைய ப்ராக்ரஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்குண்டான டெஸ்ட்டு, அதாவது நம்மளுடைய முயற்சியை பரிசோதிக்கிறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட்டு தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, உங்கள் முயற்சிக்கு உண்டான ரிசல்ட்டு கம்பல்சரி இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அல்டிமேட் பெஸ்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக அந்த டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நர்வஸாக பதட்டமாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுக்குற ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஓகேங்களா? உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? கற்றுக்கலாம், ஒவ்வொரு கொஷின்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஈவன் அதனால் வந்து நீங்கள் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டில் நான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா? இது ஒரு பயிற்சிக்களம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறீங்க, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க.
ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து துணிஞ்சு முயற்சி பண்ணோம்னா தான் அந்த விஷயம் நமக்கு தெரியுதா இல்லையானே தெரியும். ஓகேங்களா. சும்மா பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே ஒழிய இறங்கி அந்த செயலை நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்ட்டு இறங்கி பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. செய்ய முடிஞ்சால் சந்தோஷம், செய்ய முடியலை அப்படின்னா எப்படி செய்யணுன்றதை நம்ம அடுத்து கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா. கற்றுக்கிட்டோம்னா தான் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லா புக்கையும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அது கேரண்டி. ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்த்து டெஸ்ட்டில் நம்ம தப்பை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம திருத்திக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளோட எண்டு என்ன சொல்கிறது எண்ட் டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா. அந்த கவர்மெண்ட் ஜாப்ன்ற கோலை ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லபடியாக அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் இந்த டெஸ்ட்டுக்கான டைம் டாஸ்க்குன்றது 1 hour. ஓகேங்களா. டைம் சேலஞ்ச் இருக்குது 1 hour. ஸோ நான் என்ன சொல்கிறது ப்ரெஷர் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரியுது, செகண்ட் கொஸ்டின் தெரியல, தேர்ட் கொஸ்டின் தெரியல அப்படின்னா அந்த 2வது கொஸ்டின்லையும் 3வது கொஸ்டின்லையும் உட்காந்து அதையே யோசனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாத கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அந்த 1 hour அப்படிங்கும்போது நீங்கள் தெரியாமல் ஒரு கொஷின்லேயே உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1 hourல உங்களால் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணி முடிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock கொஷின் உங்களுக்கு எப்பயும் போல் வந்துடும். தரமான கொஷின்ஸ், அதில் மாற்றம் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய வெற்றிக்காக இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.